அவனுடைய மைந்தன், அவன் முடிந்தான், அவனுடைய மைந்தன். அவனுடைய மைந்தன் இல்லையே, இவன் பேரன் இல்லை. முன்ன ஒரு தடவை மகன் மைந்தன் பத்தி பேசும்போது மைந்தன் குலத்தை காப்பாற்றுகிறவனுங்கிற அர்த்தம். சோ பேரனுக்கும் அது பொருந்தும்னு வச்சுக்கலாம். அதாவது இவரு ஹரி ஒரு உதாரணம் சொன்னாரு, வால்மீகி 5 ராகவர்கள் இருந்தார்கள் அந்த சீதை கல்யாணத்துக்கு போது, அந்த மாதிரி வார்த்தை. சகர தொட்டலார் சாகரம் என பெயர் தழைப்ப மகர வாரிதி சிறந்தது மகிதல முழுதும் நிகரின் மைந்தனே புரந்தன நிவனுடைய மரபில் பகிர தன்னனும் பார்த்திபன் வந்தனன் பணிவான். சகரர் தொட்டலால் சகரர்கள் தோண்டியதால் சாகரம் என பெயர் தழைப்ப, சாகரம்ங்கிற பெயர் கடலுக்கு ஏற்பட்டு தழைப்பம் போது பல பேர் பயன்படுத்த. மகர வாரிதி அப்படிங்கிறது மீன்கள் நிறைந்த அந்த கடல் சிறந்தது மகிதலம் முழுவதும், அதாவது இந்த பூமி முழுவதும் சிறப்பை பெற்றது. நிகரின் மைந்தனே புரந்தனன், அந்த ஒப்பில்லாத குமாரனாகிய இந்த அம்சுமான் புரந்தனன், அவன் வந்து அந்த உலகத்தை காத்து வந்தான், இந்த கடலோடு கூடிய உலகத்தை அவன் காத்து வந்தான்ங்கிற புரந்தனன். இவன் நெடுமரபில், இவனுடைய நீண்ட மரபில் பகிரதன் என்னும் பார்த்திபன் வந்தனன் பரிவான். பகிரதன்கிற ஒரு அரசன் பரிவான். உலகம் யாவையும் பொதுவர திகிரியை இருட்டி இலகு மன்னவன் இருந்து உழி இறந்தன வினவ அழகின்றொன் முனி இறந்தன உரைத்திர வரசன் திலக மண்ணுற வணங்கி நின்றொரு மொழி செல்வம். அதாவது உலகம் யாவையும் பொதுவர திகிரிங்கிறது ஆட்சி சக்கரம். ஆட்சி சக்கரத்தை உலகம் முழுவதுக்கும் பொதுவாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகீரதன் இலகு மன்னவன் இருந்துழி இறந்தன வினவ, தன்னுடைய முன்னோர்கள் இறந்த அந்த கதையை கேட்க அழகில் தொல்முனி, அதாவது தவ வலிமைக்கு ஒரு எல்லை இல்லாத வசிஷ்டன் இறந்தன உரைத்திட, அவங்க இறந்த கதையை சொல்ல அரசன் திலக மண்ணுற வணங்கி நின்று, தன்னுடைய திலகம் மண்ணுல படுமாறு வணங்கி ஒரு மொழி சேர்ப்போம். ஒரு அழகா இருக்கு, திலகம் மண்ணுற வணங்கி. நீங்க சொல்ற மத்த இது அளவுக்கு இல்லைன்னாலும் மிகைப்பாடாமல் நீக்கப்பட்ட போர்ஷனுக்கு இது நல்லா இருக்கு. கொடிய மாமுனி ஒரு பாட்டு இருக்கு, அவங்க படிச்சிருக்கேன். 45 வரைக்கும் நீங்க படிச்சீங்க, 46 கொடிய மாமுனி வெகுளியின் மடிந்த வெங்குரவர் முடிய நீனிற எத்தினி லழிந்திடு முறைமை கடியுமாறென கருந்தவ மமை குரு கருமம் அறைகள் சாற்றுக வென்றலு மந்தன அறைவான் வென்றலும் அந்தணன் அறைவான். கொடிய மாமுனி வெகுளி, அதாவது இந்த இடத்துல கொடியவர்னு அவரை சொல்லல, கோபப்பட்டதுனால அவர் கொடியவர், அந்த மாதிரி அர்த்தம். கொடிய மாமுனி வெகுளி, அவருடைய கோபத்தினால மடிந்த என் குறவர், அதனால இறந்த என்னுடைய முன்னோர்கள் முடிய நீள் அதாவது பெரிய எல்லாரும் நீண்ட நரகத்தில், பெரிய நரகத்தில் அழிந்திடும் முறைமை, அவர்கள் ரொம்ப அந்த நரகத்தில் மூழ்கி வருந்துகிற அந்த தன்மையை கடியுமாறன, அந்த தன்மையை நீக்குமாறு அவங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னுட்டு அருந்தவம் அமைகுரு கருமம், நான் வந்து ஒரு அரிய தவத்தை செய்ய விரும்புறேன், அதற்கான வழியை கருமம் அடிகள் சாற்றுங்க, எனக்கு அதுக்கான வழியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கவும் அந்தணன் அறைவான். வசிஷ்டர் பதில் சொல்றான். அறைவான்னு சொல்லுவோம், அதை கேட்ட உடனே அந்தணன் அறை விட்டுட்டான். சொல்லுவாங்கிறது வேற இடத்துல இருக்கா? சாற்றல் அறையலுற்றான். வையம் ஆளுரை மன்னவா மடிந்தோர் உய்ய நீழ்தவம் ஒளிவு அரு பகலெல்லாம் ஒருங்கே செய்ய நாள்மலர் கிழவனை நோக்கி நீ செய்தி நையல் என்று இனிது உரைத்தனன் நவை அரு முனிவன். வையம் ஆளுரை மன்னவர் பூலோகத்தை ஆழ்கின்ற ராஜராஜனை மடிந்தோர் உய்ய, இறந்தவர்கள் உய்வடையுமாறு நற்கதி பெறும்படி நீ செய்ய நாள் மலர் கிழவனை நோக்கி,
சிவந்த தாமரை பூவில் மலர்ந்திருக்கின்ற கிழவன்னா பிரம்மன். பிரம்மன் எப்பவுமே கிழவர், அதனாலதான் அவர் வெஞ்சாலியே உலகத்தை எல்லாம் படைச்சவர் எப்படி எங்க இருக்கு செய்ய மலர் கிழவனை நோக்கி ஒளிவரு பகலெல்லாம் முடிவில்லாத அநேக நாள். பகல்னா நாள் நாள், ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரால் ஆரண்யகான சொன்னார். ஒரு பகல்னா ஒரு நாள். ஒளிவரு பகலெல்லாம் அது விடாமல் பல நாட்களுக்கு முடிவில்லாத அநேக நாட்கள் ஒருங்கே ஒரு சேர நீள் தவம் செய்தி பெரிய தவத்தை செய்ய வேண்டும். நையல் மனம் வருந்தாது, நைய வேண்டாம் என்று நவையறு முனிவன் குற்றமற்ற முனிவனாகிய வசிஷ்டன் இனிது உரைத்தான். ஞானம் யாவையும் சுமந்திரன் தன் வயின் நல்கி கோலும் மாதவத்து இமகிரி மருங்கினில் குறுகி காலம் ஓர் 14 மூல நான்மறை கிழவனும் வந்து இவை மொழிவான். சுமந்திரன் தன்மையும் உலகம் முழுவதையும். எப்படி வசிஷ்டன் அந்த காலத்திலயும் குலகுருவா இருந்தானோ சுமந்திரன் அப்பயும் மந்திரியா இருக்காங்க. இல்ல எல்லா மந்திரிகளும் சுமந்திரன் தொழில் பற்றி வந்த மந்திரி, நல்ல மந்திரி. அவங்கிட்ட ஒப்பு தன் வயிறு சும்மா அவங்கிட்ட நல்ல மந்திரி கிட்ட கொடுத்து சொல்லி ஒப்பு விட்டு கோலும் மாதவத்து பெரிய தவத்தை செய்வதற்குரிய இடமாகிய இமகிரி குறுகி இமகிரி மருங்கினில் குறுகி இமயமலை இடத்திலே சென்று சேர்ந்து காலமோர் 10,000 ஆண்டுகள் அருந்தவம் கழித்த அருந்தவத்தை பெரிய தவத்தை செய்ய மூல தாமரை முழுமுதற் கிழவன் முந்தினனே. அதுல கிழவன் முன்னாடி வந்து பேசலாம். முதல்வன் பல அர்த்தங்கள் உண்டு. சோலைமலை கிழவோன் முருகனுக்கு பேர். உரிமையுடையவன். அது ஜோக்கு. நின் பெருந்தவம் வியந்தனம் நினது நீழ்குறவர் முன்பு இறந்தனர். அருந்தவம் முனிவின் ஆதலினால் மண் பெரும் குழி அதனில் வான் நதி கடிந்து அணுகி என்பு தோயுமால் இருங்கதி பெறுவர் என்று செய்தான். உடனே பிரம்மன் வந்து பகீரதனை பார்த்து சொல்றான், நின் பெருந்தவம் மகிழ்ந்தனன். அதுல என்ன உவந்தனா வியந்தனன். உன்னுடைய பெருந்தவத்தை பார்த்து மகிழ்ந்தேன், வியந்தேன். நினது நீள் குறவர், உனது எண்ணற்ற 60,000 குறவர்னா இந்த இடத்துல முன்னோர்கள் முன் பிறந்தனர். முன்பு இறந்தனர். முன்பு எப்படி இறந்தனர்? அருந்தவன் முனிவின் இறந்தனர். அரிய தவத்தை உடைய கபில முனிவர் கோபத்தால் இறந்தார்கள். மண் பெரு புவியதனில் நிலைபெற்ற இந்த பூலோகத்தை வான் நதி கடிது அழி. இந்த இடத்துல வான் நதினா கங்கை. இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் கதை. அதாவது ஹிமவானுக்கு 2 புதல்விகள், ஒருத்தி கங்கா, இன்னொருத்தி உமா. ஓகே, கங்கை வந்து அவர் பிறந்த உடனே தேவலோகத்தில் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ தேவலோகத்திலேயே கங்கை வந்து ஆகாய கங்கையா தேவலோக வாசிகளுக்கு எல்லா வளத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். வான் நதி. இன்னொரு மகள் உமா, அவள் தான் வந்து தவம் செய்து சிவனை வான் நதி ஆகாய கங்கை விரைவிலே வர என்பு தோயுமே எலும்பு, அதாவது அவங்களுடைய எலும்புகள் மேல் பாயுமானால் அவர் சாம்பல் ஆக்கும்போது எலும்பு மட்டும் அப்படியே இருக்கும். அதையெல்லாம் சாம்பல் ஒரு எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் மாதிரி சாம்பல் கொடுத்துருக்காங்க. என்பு தோயுமே அந்த புண்ணிய தீர்த்தத்தில் அவர்களது பொடியான எலும்புகள் தோய்மான அஸ்தி இருகதி பெறுவர். இருங்கதி பெறுவரா? பெரிய நல்ல கதியை
அவர்கள் அடைவார் இன்னைக்கு அதுதானே வணக்கம் கங்கையில் அஸ்தியை கரைச்சு புண்ணியம் பெறணும் என்று இசைத்தான். அவங்க வந்து இது இந்த முன்பிறந்தவன் வந்து யுத்தகாண்டத்தில் வரும். இந்திரஜித் சொல்லுவாங்க, எனக்கு முன்பிறந்தவனாக்குவேங்கிற மாதிரி. முன்பிறந்தவனை முன்பு இறந்தவனாக்குவேன்னு ஒரு வரி அருமையான வரி வரும். அதே மாதிரி பின்பிறந்தவனை பின்பிறந்தவனாக்குவேன் அப்படிங்க முதல்ல ஒன்று போட்டு அதுக்கப்புறம் மன்னனை சொல்றேன் அப்படின்னு சிலை வரும். யுத்தகாண்டத்தில் வரும். மகா மா நதி புவியிடை நடக்கின் மற்ற அவள் தான் வேகம் ஆற்றுதல் கண்ணுதற்கு அன்றி வேறு அரிதால் தோகை பாகனை நோக்கி நீ அருந்தவம் தொடங்கு என்று ஏகினான். உலகு அனைத்தும் உயிர்களும் நீன்றான். மாக நல் நதி என்னது? மாக மா நதியா? மாக மா நதி ஏதோ ஒரே அர்த்தம் தான். மா கம் நல் நதி பெரிய ஆகாயத்தில் கம் அப்படிங்கிறது இதுல கம் அப்படின்னு ஆகாயம். ஆகம்னாலே ஆகாயம். இல்ல இல்ல இந்த இடத்துல மா கம் நல் நதி வானத்துல உள்ள பெரிய நதி. இல்ல இல்ல இது வந்து கம்முனாலே இது வேற வேற சம்ஸ்கிருதத்தில் உள்ள ஒரு சொல். கம் அப்படின்னு ஆகாயம்னு ஆகாசத்துக்கான ஒரு சப்தம். கம் மாகம் நல் நதி பெரிய ஆகாயத்தில் உள்ள சிறந்த கங்கை நதியானது புவியிடை வருகை பூமியிலே வந்தால் அவள் தன் வேகம் ஆற்றுதல் அந்த நதியினுடைய வேகத்தை தாங்கிக் கொள்ளுதல் கண்ணுதற்கு அன்றி வேறு அறிதான். கண்ணுதல் நெற்றி கண்ணையுடைய சிவபெருமான் அவனை தவிர வேற யாராலையும் அதை முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆதலால் தோகை வாகனை நோக்கி, தோகைனா தோகை போன்ற பெண்ணாகிய பார்வதி, அவளை பாகத்தில் கொண்ட தோகை வாகனை நோக்கி நீ அருந்தவம் தொடங்கு, அவனுக்கு நீ தவம் செய்ய ஆரம்பி என்று ஏகினான் சொல்லிட்டு போயிட்டான். உலகனைத்தும் எவ்வுயிர்களும் ஈந்தான். உலகனைத்தும் ஈன்றான் சொல்லி போயிட்டான். மங்கை பாகனை நோக்கி முன் மொழிந்தன வருடம் தங்கு மாதவம் புரிதலும் கடல் நிற கடவுள் அங்கு வந்து நீ கருத்தினை முடித்தும் என்று அகன்றான். கங்கையை தொட காலம் 5000 கழித்தான். அது கேட்டு கணக்கு வந்து இதை போட்டு நம்ம ஹரி வந்து அதை பயன்படுத்தணும்னு ரொம்ப நினைச்சாரு. இன்னைக்கு தான் வாய்ப்பு வந்திருக்கு. முதல்ல அந்த ட்ரீ போட்டேன், அடுத்து இந்த வருஷ கணக்கு போட்டுருவாங்க. மங்கை பாகனை நோக்கி மங்கை பாகன் பார்வதி தேவி இடப்பாகத்தில் உள்ள சிவனை பார்த்து முன்மொழிந்தன வருடம் முன்னே சொல்லப்பட்ட அளவு 10000 வருஷ காலம் தங்கு மாதவம் புரிதல் ஒரு மிகப்பெரிய தவத்தை அவன் செய்து தழல் நிற கடவுள் நெருப்பு போன்ற நிறம் தீவண்ணன் ஆகிய சிவபெருமான் அங்கு வந்து அவ்விடத்திற்கு வந்து நீ கருத்தினை முடித்தும் நீ மனதில் எண்ணியதை முடிப்போம் என்று சொல்லி அகன்றான், போய்விட்டான். அதுக்கப்புறம் கங்கையை தொழ காலம் 5000 கழித்தான். இப்போ முதல்ல வந்து முதல்ல பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சான். அவன் வந்து நதி வந்ததுன்னா தாங்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால சிவனை நோக்கி முதல்ல சிவன் தவத்தை முடிச்சுட்டு அப்புறம் கங்கை கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து சிவபெருமான் வந்து வரம் கொடுத்துட்டான். சரி நீ மனதில் நினைத்ததை நான் செய்யறேன், திருப்பி கங்கையை நோக்கி தவம் செய்யான். யார் படிக்கிறீங்க? அது இதை படிக்க ஏன்னா இதை படிச்சு அவன் பாதி ப்ராப்ளம் சால்வ். பட் பாட்டு இருக்கு இதுல. மிகைப்பாடல் மட்டும்தான் மிகைப்பாடல்கள் விட்டாங்க போல. இல்ல இல்ல இதுல மிகைப்பாடல்களையும் கொடுத்துருப்பான். தனியா மிகைப்பாடல்கள்ங்கிற ஹெட்டிங்ல இருக்கும். ஒரு மடக்கொடி ஆகி வந்து உனது மாதவம் என் ஒரு புனல் கொடி வரின் அவள் வேகம் ஆர் பொறுப்பார் அரண் உரைத்த சொல் வினோதம் மற்ற இன்னும் நீ அறிந்து பெருகு நல் தவம் புரிக என வரநதி பெயர்ந்தான். அதாவது சிவன் சொல்லிட்டாரு, ஆனா அவர் சும்மா விளையாட்டு சொல்லியிருப்பாரு, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்ற மாதிரி பாட்டு. ஒரு மடக்கொடியாகி வந்து ஒரு பெண்ணுடைய உருவத்துல வந்து கங்காதேவி
உனது மா தவம் என் பொறு புனல் கொடி வரின். உன்னுடைய மா தவத்தினால் என்னுடைய நிஜம், அதாவது இப்போ வந்து ஒரு பெண் உருவத்துல நான் நிஜமான நதி உருவத்துல என்னுடைய நதி வடிவமா நான் வந்தேன். வேகம் ஆர் பொறுப்பா, அதனுடைய வேகத்தை யாரால பொறுக்க முடியும்? அரண் உரைத்த சொல் வினோதம். சிவன் உனக்கு முன்னாடி சொன்னது ஒரு வினோதமா இருக்கு, ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு. மற்ற இன்னும் நீ அறிந்து பெருது நல்தவம் புரி. அதாவது இதை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக, நிச்சயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இன்னும் தவம் செய் அப்படின்னு வரநதினா நதிகளில் சிறந்த வரத்தினால் உயர்ந்த கங்கா வரநதி பெயர்தான் சொல்லிட்டு திரும்பி போயிட்டு. இன்னொரு அதிரடி பாருங்க, இந்த வாரம் இந்த பாட்டு கேதார்நாத் முழுக்க அழிஞ்சு போச்சு. இல்ல அது வேற, இது வந்து வரமுனின்னு சொல்லுவாங்க. இல்ல வரநதினா அதாவது வரன உயர்ந்த முனி வரர், அதான் முனி வரர், வரமுனி, சுரவரர், குருவரர். வர அப்படின்னா உயர்ந்த. இல்ல நம்ம தமிழ்லையுமே அர்த்தம் எடுத்துக்கலாம். வரமுனின்னு வரநதிங்கும் போது வரங்கள் நாள் உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி, இல்ல வரங்களை நல்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி இல்ல எடுத்துக்கலாம். அது சமஸ்கிருதம் சொல்றாங்க. இல்ல அது தமிழ் சொல்ல எடுத்துக்கலாமே, இன்னும் பக்கத்துலயே இல்ல தமிழ் ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு தமிழ் இலக்கணத்துல ஏதாவது வேற ஒரு சான்று இருக்கு. வரநதி எடுத்துக்கலாம். இல்ல வரம்ங்கிறது தமிழ் சொல் தானே. ஆமா, இல்ல அதுவும் சமஸ்கிருதம் சொல்லலாம். இந்த வரம் அப்படிங்கிறது வரமே சமஸ்கிருதம். ஆமா. கரந்தை மத்தமோடு எருக்கு அலர் கூவிலை கடுக்கை நிறந்த ஒரு சடை நின் மலக் கொழுந்தினை கொழுந்தினை வினையா அறந்தை உற்றவன் 2,500 ஆண்டு புரிந்து நல் தவம் பொலிதர மறைவுரை புனிதன். எதிர்ந்து நீ நினைவு என இறைஞ்சி என் பெருமை அதிர்ந்து கங்கை ஈது அறைந்தன் என்றலும் அஞ்சேல் பிதிர்ந்திடா வகை காத்தும் என்று ஏகிய பின்றை முதிர்ந்த மாதவம் 2,500 முடித்தான். 2,500 வருஷம். அது முதல்ல உள்ள 2,000 செய்ய போறான்னு முதல்ல இது வந்து 2,500 பிளஸ் 2,500 கரந்தை மத்தம் அப்படின்னா கரந்தைங்கிறது ஒரு வகையான கரந்தை பூமத்தம் பூ வரிசையா இருக்கு. 4 போட்டிருக்கேன். கரந்தை மத்தம் எருக்கு கரந்தை மத்தம் எருக்கு கூவிடைங்கிறது வில்வம், கடுக்கை, ஒற்றை பூ, இது எல்லாம் கலந்து நிறைந்த போச்சடை, இதெல்லாம் நிறைந்த சடையுடைய பொன்னாலான செஞ்சடை தான் சொல்லுவாங்க. இதுல வந்து பொன்சடை. செஞ்சடை அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் செஞ்சடை இருந்தார். கபாத்தி சிவபெருமானுக்கும் செஞ்சடை தான், அரக்கர்களுக்கும் செஞ்சடைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. கண்ணியில ரொம்ப நாளி தோண்டி தோண்டிட்டு இருந்தாங்கன்னா அவன் சடை செம்பட்ட சடையாயிடும். அதான் செஞ்சடை. சிவபெருமான் எப்பவுமே அபிஷேகம் பண்ணியிருக்கோம். எல்லாமே உண்டு. செஞ்சடை பொன்சடை நின்மல கொழுந்தினை, அதாவது குற்றமில்லாத கொழுந்தினை சிவபெருமானை நினைத்து அறந்தை உற்றவன் 2,500 ஆண்டு, அதாவது கங்கை சொன்னதை கேட்டு வருத்தம் அடைந்த பகீரதன் 2,500 ஆண்டு, அதாவது 2,500 வருஷம் இப்படிப்பட்ட சிவனை நினைத்து 2,000 ஆண்டு புரிந்து நற்றவம் புரிந்து நல்ல தவம் செய்து பொலித்தர, அந்த தவம் செய்து பொலிவுற, அப்போது வரையுறை புனிதன், மலையில் உரைகின்ற புனிதன் எதிரிலே வந்து நினைவு என் என இறைஞ்சி
உன்னுடைய எண்ணம் என்ன வணங்கி அப்படின்னு கேட்டவுடன் இறைஞ்சி எம்பெருமை சிவன்கிட்ட சொல்றாரு, என் பெருமானே அதிர்ந்து கங்கை ஈது அறைந்தன. கங்கை வந்து இதை சொன்னான், அதாவது இதை உறுதிப்படுத்திக்க சொன்னான் கங்கை அப்படின்னு சொல்ற உடனே என்றலும் அஞ்சல் பயப்பட வேண்டாம், பிதிர்ந்திடா வகை காத்தும். நான் வந்து அந்த கங்கை பிதிர்ந்திடானா விலகி ஓடிடாத வகையில் உதிர்ந்திராத வகையில நான் காப்பேன் அப்படின்னு காத்தும் என்று ஏகிய பின்னை அப்படி சொன்ன பிறகு உதிர்ந்த மாதவம் 2500 முடித்தான். அதன் பிறகு கோயிங் பேக் டு கங்கை, திருப்பி கங்கை இன்னொரு 2500 வருஷம் கங்கை 2500 வருஷம் வந்தா அவரோட அப்பாயின்மெண்டே கிடைக்கும். பெருகும் நீரோடு ஊதியும் வாயுவும் பிறங்கு சருகும் வெண்கதிர் ஒளியை துய்த்து மற்ற எதையும் பருகள் இன்றியே 30,000 பருவம் உருகு காதலின் மன்னவன் அருந்தவன் உழந்தான். அதாவது பெருகு நீரோடு பெருகி அதாவது பெருகி வருகின்ற தண்ணீர் புழுதி பெருகும் பூண்டியும் வாயுவும் காற்று, நீர், புழுதி, காற்று, அப்புறம் பிறங்கு சருகும் வெண்கதிர், விளங்குகின்ற இலைகள், அப்புறம் வெண்கதிர் அது வந்து ஒளி ஒளியையே சாப்பிடுறோம். இதை மட்டும்தான் சாப்பிடுறோம். ஒளியையும் துய்த்து இதை மட்டும் சாப்பிட்டு மற்ற எதையும் பருகல் இன்றி வேற எதையும் சாப்பிடாம 30,000 பருவம் சாப்பாடுலாம் ரொம்ப கண்டிஷன் சாப்பிடணும், மெனு சாப்பிடணும், அதான் போட்டு பாருங்க, புரிஞ்சே சாப்பிடணும். 30,000 வருடம் 30,000 பருவம் உருகு காதலின் மன்னவன் அருந்தவம் உழந்தான். இங்க வந்து உருகும் அன்பு உடைய, அதாவது மூதாதையர்கள் மீது அன்புன்னு எடுத்துக்கலாம், அவங்க மேல உள்ள அன்பினால அருந்தவம் உழந்தான். இதுக்கு பேர பகீரத பிரயத்னம். இப்ப தெரியுதா? அது ஒரு சொல்லுல இங்க பாருங்க எத்தனை தடங்கள் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எழுத்தடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுத்தடிச்சிருக்காங்க. அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பகீரத பிரயத்னமா போச்சு சார். இல்ல இது வந்து இது ஏற்கனவே ஒரு சொலவடையாக ஆயிடுவாங்க நம்முடைய மொழியில. இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலுமே அப்படிங்களா? ஆமா. भगीरथ का प्रयत्न जैसा हो गया அப்படின்னு ஹிந்தியில கூட ஒரு வரி இருக்கு. கங்கைக்கு பாகீரதிங்கிற பேர் ஒரு துணை நதி. அந்த நதி தான் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சு பில்டிங் எல்லாம் உடைச்சு ஒரு கால நின்னாங்கிறது அதெல்லாம் அவருடைய அவ்வளவு தாங்க முடியாதுங்கிறத இப்ப பாக்குறோம். சிவன் நினைச்சாதான் தாங்க முடியும். ஒரு ஏதாவது ஒரு கடவுள் நினைச்சு நம்மளை வந்து காப்பாற்றாங்க மாதிரி பேப்பர் கப்பல் தூக்கிட்டு போனோம்னு சொல்லி போறீங்க வீடு காரணம். உந்தி அம்புயத்து உதித்தவன் உரைத்தரும் உலகும் இந்திராதியர் உலகமும் நடுக்குறை இறைத்து வந்து தோன்றி நடு வரநதி மலைமகள் கொழுனன் சிந்திடாது ஒரு சடையினில் கரந்தனம் சேர. அதாவது இந்த பாட்டு வந்து என்னன்னா, கங்கை வரும்போது நான் தாங்கிக்குவேன்னு வர கொடுத்தபடி கங்கையை முழுக்க அவங்க சடையில தாங்கிக்கலாம். அப்போ வந்து அடுத்த பாட்டுல பகீரதன் வருத்தப்பட கவலைப்படாதுன்னு சொல்லி அது வந்து ஒரு பகுதியை மட்டும் பூமியில விடுற மாதிரி. கங்கையை எங்க தாங்கினார்னு இருக்கு பாருங்க. அந்த பாட்டை அர்த்தத்தை சொல்லுவேன். வரநதி, அதாவது சிறந்த நதி, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வார்த்தை உந்தி அம்புயத்து உதித்தவன் உரை தரும் உலகு, அதாவது திருமாலுடைய உந்தியில் உதித்த, அதாவது பிரம்மன் வசிக்கிற உலகம், அதாவது பிரம்மதேவனுடைய சத்தியலோகம். இந்திராதியர் உலகமும் இந்திரனுடைய தேவர்களுடைய உலகம் தேவலோகமும் நடுக்கூற, அதெல்லாம் நடுங்கும்படி இறைத்து வந்து தோன்றினான். அப்படி ஒரு இறைச்சல் ஓசையோட வந்து தோன்றினான். கங்கை வந்தாள். இப்போ வந்து நீர் வடிவத்தில் வந்திருக்கா, பூமிக்கு வந்தாள். அப்போது மலைமகள் கொழுனன், மலைமகளாகிய பார்வதியுடைய கணவன், சிந்திடாது ஒரு சடையினில் கலந்தான். ஒரு சடையில ஒரு எல்லாத்தையும் பண்ணிட்டான். அதான் அதுல ஒன்றை. இந்த கலந்தனன்கிற வார்த்தை வந்து மறைத்ததுங்கிற அர்த்தம். வந்து கலந்து வரல் எழுநின்னு சிலப்பதிகாரத்தில் வரும். அதாவது திரைமறைவா இருக்கும், வேணுங்கும் போது அதை இறக்கி விட்டுட்டு வேணுங்கும் போது அதை மறைச்சிடுவாங்க. அதனால அது பேரே கலந்து வரல் எழுநி அப்படின்னு பேர்.
இன்னொன்று ஒரு தடவை வந்து ஒரு ஆண்டவன் சுவாமியோட உபன்யாசத்தில் கேட்டேன், தண்ணி வந்து மேலே இருக்கிற தண்ணி வந்து ஸ்பரிசம் பூமியில் படாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் வந்து சிவபெருமான் உடம்புல பஞ்ச இதுவும் இருக்கு இல்லையா, ஒரு அப்பு எல்லாம் இருக்காரு. அதனால் அவர்கிட்டேருந்து பட்டு வர்றதுனால அவர் ஒரு பூமி ஆகிட்டாரு. மேலே வரதுனால கங்கை ரொம்ப விசேஷம். எல்லா நதியும் பூமியில் பட்ட தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். மழை நீர் கூட அப்படியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பூமியில் பட்டு தான் வச்சு சாப்பிடணும். அவர் பூமி உருவத்தில் வந்து ஏராளமான விளக்கங்கள். இல்லை உபன்யாசத்தை கேட்டேன்னா அதுக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக்கே இருக்கு கங்கைக்கு. நான் ஹிமவானுடைய மகளா இருந்தாங்க. அதுக்கு வைஷ்ணவர்கள் சொல்லக்கூடிய கதை. திரிகோண அவதாரம் எடுத்தப்ப பிரம்மா வந்து விஷ்ணுடைய காலை கழுவி, அதுல இருந்து அந்த கால் கழுவின தண்ணி தான் கங்கையா வந்தது. ஆமாமா. அப்ப அது வந்து இந்த பகீரதன் கதையோட கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அது சைவ வைஷ்ணவம் சார், அது அப்படிதான். அதுக்கு பரத்துவம் இதுக்கு பரத்துவம் சொல்லிட்டு ஸோ அது பாகவதத்தில் அப்படி ஒரு கதை. ஆமா. ஸோ 30,000க்கு இதுதான் கணக்கு. 10 + 10 + 5 + 2,500 + 2,500 கரெக்டா போச்சா? ஆமா. தவ கணக்கு. கணக்கு. இன்னொரு விஷயம் இல்ல, இதுல நம்ம இவ்வளவு பாக்குறோம்ல, இதுல வால்மீகி ராமாயணத்துல படிக்கும்போது இந்த 1000ங்கிற சொல் இருக்குல்ல, அதாவது சிலர், அதாவது இது ஒரு ஆய்வாளர் கருத்து, சஹஸ்ரம் அப்படின்றது ஒரு மங்கள சொல். அது 1000ன்ற நம்பர் கிடையாது. தமிழ் எண்ணாயிரம் அப்படின்னா 8 பேர். சஹஸ்ரம்ன்றது ஒரு மங்கள சொல். அதனால வந்து இத்தனை வருஷம் தவம் பண்ணான், நான் இத்தனை 1000 வருஷம்னு வருது. அது 1000 எண்ணிக்கை எடுத்துக்கூடாது. இப்ப தசரதனுக்கு 60,000 மனைவியர் அப்படின்னா 60 மனைவியரே ரொம்ப ஜாஸ்தி தான். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்பரா மாதிரி இருக்கு. ஏன்னா அரபு ஷேக்லாம் 100 மனைவி வச்சிருக்காரு. 60 ஓகே. இப்பவே நம்ம பாரதியார் நம்ம நலமோர் துணையும் நான் கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். 40,000 கோயில் போது இது 10,000 கட்டி வர. அதனால நம்ம அந்த அர்த்தத்திலேயே எடுத்துக்கலாம். ஒரு மங்கள சொல்லா இருக்குமோ 1000ன்றது 1000 60,000ங்கிறதெல்லாம் கம்பெனில நிறைய வரும். 60,000ங்கிறது நிறைய வரும். புல்மொழி கருப்பணி என வரநதி புனிதன் செந்நீர் கலந்து ஒதித்ததும் வணங்கினன் திகைத்து மன்னன் நிற்றதும் வருந்துதல் நம் சடையல் வானதி என்று விட்டன ஒரு சிறிது அவனை போந்து இழிந்தான். அவ்வளவு பெரிய கங்கை. புல் நுனி தரு பனி என எந்த அளவுக்கு அவர் அந்த கங்கையை வெளியிடுறாருன்னா, புல்லின் நுனியிலே தங்கிய பனி நீர் துளி போல சிறந்த கங்கா நதி புனிதன் செந்நீர், புனிதமான சிவபெருமானுடைய தலையிலே கறந்து ஒளிதல் மறைந்து ஒளிந்திருக்க மன்னன் திகைத்து வணங்கினன் திகைத்து பகீரதன் திகைச்சு போய் இதுக்கா எவ்வளவு தவம் செஞ்சேன், எல்லாத்தையும் சடைக்குள்ள கொண்டு போய் விட்டு மனமயங்கி வணங்க நிற்றலும் வணங்கி நிற்றலும் சிவபெருமானை நமஸ்கரித்து நிற்க அவர் பகீரதனை நோக்கி வருந்தல் வான் நதி வருந்தல் அஞ்சடைகள் வான் நதி நம் சடைகள் வருந்தல் நம் சடைகள் வான் நதி இன்று வருந்தாதே ஆகாச கங்கை இப்பொழுது நம் சடையில தான் இருக்கா, அவன் எங்கேயும் மறைஞ்சு போயிட்டு என்னடா திடீர்னு வந்தது காணும் அப்படிங்காத என்னுடைய சடையில இருக்கா. என்ன ஒரு சிறிது விட்டனன், ஒரு சிறிய பாகத்தை விட்டனன் அவனி போந்து இழிந்தாள். இழிந்தாள்னா இறங்கினான். வானி நின்று இழிந்து இல்ல வானத்தில் இருந்து இறங்கிய. இழியுங்கிற வார்த்தைக்கும் மலையாளத்துல இழியும் பஸ்ல வரும்போது தமிழ்ல வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்ப பிரபலமா பயன்படுத்துறோம். நீர் இழிவுங்கிறதுல வர அந்த இழிவு வந்து இல்லாம் இறங்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் அவனி சொல் பிழைச்சிருக்கு. இழிந்தாள். இழிந்த கங்கை இதுல காலமேக புலவரோட பாட்டு ஒண்ணு ஞாபகம். இது வந்து யாரோ ஒரு ஆடு காலமேக புலவரை பத்தி எல்லாரும் தெரியும் இல்லையா, ஆசிரியி பாடல் அந்த குடத்திலே கங்கை. அதேதான் குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு முடியற மாதிரி